வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஹியூமன் மோட்டிவேஷன்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் சோஷியல் லர்னிங், அதில் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்லாம் பற்றி பார்த்தோம். ஆனால் இந்த இன்கண்டினியூஷன் டு தாட் நம்ம என்ன செய்யணும், பர்சனாலிட்டி மாஸ்க்கு நம்ம ஒரு சோஷியல் கான்டெக்ட்ஸில் எந்த மாதிரி ஒரு முகத்திரையை நம்ம வெளியில் அகத்திட்டு காட்டுறோம், எந்த மாதிரி ஒரு பழக்க நடத்தைகளை வெளியில் காமிச்சிக்கிறோம், அதில் எத்தனை பொய்மை இருக்குது, எத்தனை நிஜம் இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் நிஜம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட இமேஜ், நம்மளோட ஐடென்டிட்டி ரைஸ் ஆகும். சிலவங்க நிறைய பேசுவாங்க, ஆனால் அது போல் நடந்துக்க மாட்டாங்க. சிலவங்க நான் இது செய்வேன் அது செய்வேன் அப்படின்னு நிறைய விஷயத்த பெரிய அளவில் சொல்லுவாங்க, ஆனால் அதில் 1/10 ஆஃப் இட் கூட அவங்களால அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ண முடியாது. இதெல்லாம் இருக்கும். ஆனால் இது எல்லாமே பிஹேவியரில் ப்ராப்ளம் இருந்தால் தான் அவங்க இப்படி தவறாக பேசுவாங்க. அடிப்படையில் அவங்க பிஹேவியரில் தவறு இருக்குது. அதாவது அதை சரியான அளவுக்கு சீர்படுத்தாமையும் செம்மைப்படுத்தாததும் தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பழக்க நடத்தைகளை சீர்படுத்திக்கணும், சிறப்புப்படுத்திக்கணும், செம்மையும் படுத்திக்கணும். அப்படின்னு சொன்னால் நம்ம இதுபோல் என்ன செய்ய மாட்டோம், சொல்கிறதும் செய்கிறதும் வேறு மாதிரி இருக்கவே இருக்காது. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ ஒரே சொல்லும் செயலும் ஒன்று போல் இருக்கணும்னு சொன்னால் முதல்ல பாசிட்டிவ் அப்ரோச் டுவர் தாட் ப்ராசஸ். நம்ம இந்த எண்ண ஓட்டங்களில் எப்போவுமே எதிர்மறை கருத்துக்களுக்கு இடமே இல்லை. எப்போவுமே நேர்மறை எண்ணங்கள், நேர்மறை கருத்துக்கள், அதற்கு தொடர்புடைய செய்திகள் அப்படி தான் இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்லும் செயலும் ஒன்று போகும். அப்போ தான் ஒன்று போகும். அப்படி இல்லைன்னா சொல் செயல் ஒன்று போகாத ஒரு வேலையை நம்ம செய்கிறோம்னு சொன்னால் நாளையிலேருந்து நம்ம எல்லா வேலையும் ஹோம்ஒர்க் பண்ணுவோம், எல்லாம் செய்வோம் அப்படின்னா, ஆனால் அதில் என்ன பண்ணுறதில்ல, அந்த வேலையை செய்யலைன்னா அது ஒரு ஸ்கூல் போகிற குழந்தைக்கு அது சாதாரண விஷயம், சகஜம். நாளைக்கு படிக்கிறேன்னு சொல்லும், ஆனால் நாளைக்கு படிக்கவே வராது. ஃபார் 5 to 10 years இட் இஸ் ஓகே. ஆனால் இந்த வார்த்தைகளை நாளையிலேருந்து நான் இந்த வேலையெல்லாம் செய்கிறேன், அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாளையிலேருந்து ஹெல்ப் பண்ணுறதை பற்றியே பேசலைன்னு சொன்னால் ஒரு 25வது வயசில் இட் இஸ் ஷுட் பி என்ன, திஸ் ஹேபிட் ஹவ் டு பி எஸ்டியூட். இதில் நம்ம இந்த பழக்கத்தை நம்ம விட்டுருணும். நாளைக்கு பண்ணுறேன்னு சொன்னியா, முடிஞ்சாலும் முடியாட்டியும் ஐயோ நாளைக்கு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ வி ஷுட் கோ டு பெட் early, கெட் அப் early. அப்போ தான் நம்ம அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றத மனசில் வாங்கிட்டு யூ ஷுட் பிளான் ஃபார் இட், யூ ஷுட் எக்ஸிக்யூட் இட் ப்ராப்பர்லி, யூ ஷுட் எக்ஸிக்யூட் இட் சக்ஸஸ்ஃபுல்லி. 2-3 வேலையும் வேணும். முதல்ல நாளைக்கு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 10 மணி வரைக்கும் படுக்கையை விட்டு எழுதுக்கலைன்னு சொன்னால் அப்போ நம்ம அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அப்போ சோஷியல் லர்னிங்னு வரும்போது நம்ம சிறப்புப்படுத்திக்கணும், நம்மளோட பழக்க நடத்தியை செம்மையாக்கிக்கணும், நேர்மை கருத்துக்களை வர்த்துக்கணும்னு சொன்னோமே, அது இல்லாததுனால தான் நம்ம ராத்திரி சொல்கிறோம் தூங்க போக முன்னாடி, பிஃபோர் கோயிங் டு பெட் வி யூஸ் டு டெல் என் அம்மா நாளைக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேம்மா, ஐ ஷல் கம் டு யுவர் சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல, எழும்புறதே இல்லை. கெட்டிங் அப் என்ன, சூரியன்லாம் 10 மணிக்கு போல் எழும்பினா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ நம்ம வாக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா யூ ஷுட் டிபெண்ட் ஆன் யுவர் வேர்ட்ஸ், யூ ஷுட் அட்ஹர் டு யுவர் என்ன ப்ரொக்ளமேஷன். நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ரொக்ளைமிங் தட் ஐ எம் ரெடி டு டூ ஆல் திஸ் திங்ஸ் சொன்னால் அத்தனை வேலையும் நம்ம தொடர்ந்து நம்மளே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு உண்டான பிளானிங்கை நம்மளே பர்சனலாக பண்ணிக்கணும். இது என்னத்தை காட்டும்னு கேட்டால் செல்ஃப் ரிலையண்ட் அப்படின்ற அந்த வார்த்தையை நமக்கு நாமே ஏற்படுத்திக்க முடியும். செல்ஃப் ரிலையண்ட்டாக இருந்தால் வி நீட் நாட் டிபெண்ட் ஆன் ட்ரைவியல் திங்ஸுக்கு, டைனி திங்ஸ்க்கெல்லாம் நம்ம இன்னொருத்தரை எதிர்பார்த்து இருக்க வேண்டாம். ஒரு சின்ன ஒரு ஸ்டூல் எடுத்து வச்சுக்கணும், நம்மளுக்கு ஓணுன்ற சாமான வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு வெஜிடபிள் கட்டர், அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு. அப்படின்னா ஒரு வேலை செய்யும்போது வாட் ஆர் ஆல் தி பார்ட்ஸ் பிஹைண்ட் இட் அப்படின்றத யோசித்து அது அத்தனையும் நம்மளே வேலை செய்துக்கிட்டால் தட் கிவ்ஸ் ஏ செல்ஃப் சஃபிஷியன்ட்ன்ற வார்த்தையும் செல்ஃப் ரிலையண்ட், நமக்கு வேணுன்றதை நம்மளே செய்துக்கணும். அப்படி அதாவது தமிழ் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு. அந்த உதவி என்ற வார்த்தையை நமக்கு நாமே முதல் என்ன பண்ணிக்கணும், உதவி செய்து கொள்ளணும். நாமே என்ன பண்ணிக்கணும், நம்மளால் செய்ய முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை வளர்த்துக்கணும். நம்ம தன்னம்பிக்கை வளர்த்துட்ட பிறகு இது எத்தனை நம்ம செய்து முடிச்சுட்டோன்னு வைங்க ஒரு பாயிண்ட்டை, அப்போ என்ன இருக்கும், அந்த ஒரு மனசுக்குள்ள ஒரு ஊக்கம், மீண்டும் என்ன பண்ணோம், மீண்டும் இது போல் நம்மளே செல்ஃப் ரிலையண்ட்டாக ஒரு வேலையை செய்யணுன்ற அந்த ஊக்கமும் உந்துதலும் நம்ம முன்னாடி நிற்கும். நம்மளால் பண்ண முடியுமே, we have the confidence அப்படின்னு சொல்லுவோம். அந்த நம்மளோட தன்னம்பிக்கையை அது அந்த முறையில் பூஸ்ட் பண்ணி விடும். ஸோ இது எல்லாத்துக்கும் அடிப்படையில் என்ன முக்கியமான காரணம்னா செல்ஃப் ரிலையண்ட். அப்படின்னா ஒரு வேலையும் நம்ம செய்யும்பொழுது அதுக்குண்டான பார்ட்ஸ் ஆஃப் த ஒர்க் இருக்கும் இல்லையா,
என்ன வேலை செய்கிறதா இருந்தாலும் அதுக்கு எந்த எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறதா இருந்தாலும் நம்மளே அதை யோசனை பண்ணி பார்த்துக்க முடியும். எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் அந்த வேலைக்குள்ள எல்லா சின்ன சின்ன பகுதிகளை நம்மளே ஒரு ஸ்டேஜில் அடுத்தடுத்து அதில் பிளான் பண்ணி அந்த வேலையை செய்கிறோம்னு சொன்னால் அதுக்கு நிச்சயமாக நம்மளுக்கு பெரிய ரிவார்டு கிடைக்கும். செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை நமக்குள்ளே வரும். அது வந்துட்டுதுன்னு சொன்னால் மீண்டும் மீண்டும் அதுபோல் அதுக்கு தொடர்புடைய செய்திகளை, அதுக்கு தொடர்புடைய வேலைகளை செய்து நம்மளுடைய முறையில் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், பூஸ்ட் பண்ணிக்க முடியும். நமக்கு நாமே நம்மளுக்கு குடோஸ் சொல்லிக்க முடியும். குட், எல்லாம் பண்ணிட்டாங்களே, சூப்பர், தேங்க்யூ, டூ இட் அகெயின் அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியும். இது என்னத்தை காட்டும்னு கேட்டால் நம்மளோட பாசிட்டிவ் லிவிங் அடிப்படையில் நம்ம சிறப்பாக இருக்கிறோம் அப்படின்றத காட்டித்தரோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.